வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வேலைவாய்ப்பு செய்திகள் பார்க்கலாம். இன்றைக்கி நான் எடுத்து வந்திருக்கிறது ஜேகே டயர்ஸ் அப்படிங்கிற டயர் கம்பெனி. உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கம்பெனியில் எப்படி நம்ம டைரெக்டாக வேலைவாய்ப்பை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இன்டர்நெட் உலகத்தில் வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, நம்மளுடைய சோசியல் மீடியாஸில் நிறையா பொய்யான தகவல்கள் பரப்புகிறாங்க. இப்போ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப தேவையான ஒன்றா இருக்குது. அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கும். அதுக்காக நிறைய பேர் நம்மளுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு நம்மளோட டேட்டாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சரியான இடத்துல நம்மளுடைய ரெஸ்யூம்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியாக இந்த வீடியோஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகே டயர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் எப்படி ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜேகே டயர்ஸில் போனோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கம்பெனி சைட்டில் டேரெக்டாக போய் நீங்கள் ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். நிறைய இடத்துல ஃபேக்காகவே நிறைய வெப்சைட்லாம் இருக்கும். இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் தகவல்கள் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க வேறு ஏதாவது உங்கள் தகவல்களை சேல் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்குது. பட் இங்கே பாருங்கள், ஜேகே டயர்ஸ் நான் டேரெக்டாக jktires.com அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்டில் நீங்கள் கேரியர்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம கரண்ட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். பட் இப்போது நான் பார்க்குற சமயத்தில் கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இவங்களே ரெஸ்யூம் அப்லோட் பண்ண சொல்லி ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. சப்மிட் யுவர் ரெஸ்யூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் உங்களோட டேட்டாஸை ஃபில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மிஸ்டரா டாக்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம். மிடில் நேம் கம்பல்சரி கிடையாது. ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் கம்பல்சரியாக கொடுக்கணும். நிறைய பேர்த்துக்கு நம்ம நண்பர்களுக்கு லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது என்ன கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கும். ஸோ லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது ஃபாதர் நேம், உங்களுடைய அப்பாவோட நேம் அந்த இடத்துல கொடுங்க. ஏன்னா நம்ம இன்சியல் யூஸ் பண்ணுறோம். அந்த இன்சியல் தான் லாஸ்ட் நேம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நேம் உங்களுடைய நேம், லாஸ்ட் நேம் உங்கள் அப்பாவோட நேம் கொடுங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணும்போது மறக்காமல் நீங்கள் கவனிக்க வேண்டியது டாட்க்கு அப்புறம் காம் போடுறோமா, இல்லை co.inஆ, இல்லை அது என்ன அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து கொடுங்க. நிறைய பேர் வேகமாக டைப் பண்ணும்போது .com பதிலாக வேறு ஏதாவது கொடுத்துருவாங்க. பட் உங்களுக்கு அது மெயில் வராமல் போயிடும். அதே மாதிரி உங்களோட ஹோம் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி, போஸ்ட் கோட், மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்தது எஜுகேஷன். நீங்கள் என்ன ஸ்கூலில் படித்தீங்க, எந்த காலேஜில் படித்தீங்க, ஹையர் டிகிரி நீங்கள் கடைசியாக முடிச்சது டிப்ளமோவா, பேச்சுலர் டிகிரியா, பிஇயா, எம்இயா அப்படிங்கிறத கடைசியாக இது கொடுங்க. அப்புறம் நீங்கள் என்ன ஸ்பெஷலைசேஷன், இப்போ மெக்கானிக்கல் அப்படின்னா இப்போ மாஸ்டர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் என்ன டிசைனா, கேட்கேமா, மேனுஃபேக்சரிங்கா, தெர்மலா அப்படிங்கிறத அது கரெக்டான இடத்துல கொடுங்க. அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு முன்னாடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் போயிட்டு எவ்வளோ வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க. யாராவது புதுசாக இருக்கீங்க அப்புறம் இன்னும் ஜாபுக்கே போகலை அப்படின்னா <1 அப்படிங்கிறது கொடுங்க. ஓகேவா? அதை கொடுத்துட்டு நீங்கள் மற்ற டேட்டாஸ் ஃபில் பண்ணுங்கள். ஸோ என்ன டெஸ்டினேஷனில் இருந்தீங்க, என்ன ஜாப்பில் இருந்தீங்க, இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருங்க. அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபுல் டைமாக உங்களுக்கு வேணுமா இல்லை இன்டர்ன்ஷிப் மட்டும் வேணுமா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, அது ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பயோடேட்டாவை அப்லோட் பண்ணணும். ரெஸ்யூம் இந்த இடத்துல ரெஸ்யூம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கேட்குறாங்க. ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒவ்வொரு ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் அது என்ன ஃபார்மேட்டில் கேட்குறாங்க அப்படிங்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்படி உங்கள்கிட்ட பிடிஎஃப் ஃபார்மேட் இல்லை, உங்களுக்கு மாற்ற தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு உங்கள் ரெஸ்யூமை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே? ஸோ இது அவங்களுக்கு உங்களுடைய ரெஸ்யூம் எப்போது மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, மெயில் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு மெயில் அட்ரஸை யூஸ் பண்ணுங்கள் எல்லா ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போதும். அதே மாதிரி அந்த மெயில் அட்ரஸை குறைஞ்சது ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்காவது செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறையா பக்கம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வேறு ஏதாவது வெப்சைட்டில் அஃபீஷியலாக கரெக்டான வெப்சைட்டில் வேலைவாய்ப்பு தகவல் கொடுத்துருக்காங்க, இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா அந்த வெப்சைட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. மற்ற நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.